மைவி திரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டைரக்டர்ஸ் பெயில் வந்து நேற்று ஹியரிங் வந்திருக்குது. ஆனால் இது வரைக்கும் ரிசல்ட்டு தெரியல. ரிசல்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடலான்னு தான் நேற்று நான் வீடியோ போடலை. ஆனால் இது வரைக்கும் ரிசல்ட்டு தெரியல. ஆர்டர் காப்பி வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மைவி திரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மும்பையில் ராக்கி தினம் கொண்டாடுறாங்க. அதனால் எல்லாருக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு ஆடியோ கேட்டேன். மைவி திரியை பற்றி அவ்வளோ விளக்கமாக தெளிவாக ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்னோட சப்ஸ்கிரைபரும் அந்த விளக்கத்தை கேட்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஆடியோவை போடுறேன். எல்லோரும் கவனமாக கேளுங்க. நம்முடைய நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மைகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். மைவி3 என்ற நிறுவனம் வந்து முதலில் வந்து V3 ஆன்லைன் டிவின்னு சொல்லி யூடியூப்பில் இதே ஆயுர்வேதிக் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கம்மும் சில கேள்வி பதில் அடிப்படையில் ப்ரொமோஷன் இன்கம்மும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பழைய உறுப்பினர்களுக்கு தெரியும், நீங்கள் விசாரித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்த கோவையை சேர்ந்த நம்முடைய எம் சக்தியானந்தன் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்தில் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு உங்கள் டீம் மட்டும் கொடுங்க, நம்ம வேறு இதில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அவரும் அதை ஓகேன்னதுக்கப்புறம் நம்ம மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு 10 பேர்த்த வந்து பார்ட்னராக அதில் சேர்த்து அந்த V3 ஆன்லைன் டிவிலேயே நல்ல குழு கொடுத்தவங்கள டீம் கொடுத்தவங்கள அவங்க விருப்பத்தோட 10 பேர்த்தே வந்து பார்ட்னராக அதில் இணைய வச்சு மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி அது டெல்லியிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அஃபேர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர் ஹோம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வருமான வரித்துறை பேன் கார்டும் இருக்குது மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்டுக்கு. அது வந்து இப்போ எம்டி அவர்கள் வந்து சென்னை ஒரு மையமாக வச்சு பண்ணலாம், சென்னை ஒரு நல்ல பிளேஸு, நாளைக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி சென்னை கிண்டியில் ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் வந்து கொடாக் மகேந்திரா வங்கி கணக்கு தான் இருந்துச்சு. பேரே வந்து மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் நாங்கள் வந்து அந்த பேஸ்கேர் பேக்கான தொகை செலுத்துவோம், 320 ரூபா. அப்போ வந்து ஸ்டோர் கிடையாது. அதில் 64 பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க. அதாவது வந்து 64 பார்ட்னர்ஷிப்புங்கிறது என்னென்னா, அதாவது அத்தாரிட்டி நம்பர்ஸ் இருப்பாங்க. 10 பார்ட்னர் வச்சு அந்த குழு டீம் அடிப்படையில் அத்தாரிட்டி நம்பர் 64 பேர் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு அந்த பணம் கட்டுனதை பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க ஐடியெல்லாம். இது வந்து ஆரம்ப கட்ட நிலை, நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி வந்த பொழுது V3 மைவி3 ஆட்ஸ் நிறுவனமாக வரும் பொழுது ஒரு நபர், கோவையை சேர்ந்த கோவை ஸ்டாலின் என்பவரும் ஒருவர், அவர் வந்து நம்முடைய எம்டி தலைமையிலான நிர்வாகத்துக்கு இணைய விருப்பம் இல்லாததால் அவர் சொல்கிறாரு நம்ம எம்டி கிட்ட, எனக்கு நீங்கள் முதல் மரியாதை செய்ய வேணும், எனக்கு டைரக்ட் டவுன்லைனில் இருக்கிறவங்க உங்களோட வருவதனால வர்றாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கேட்கவும் அவர் அதை செய்ய விருப்பப்படலை. பொதுவாக நாம் போகிறோம், விருப்பப்படுறவங்களை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நீங்கள் வாங்க, இல்லைன்னா இருங்க, ஒருத்தருக்கு தனியாக வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு மாலை மரியாதை முதல் மரியாதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து இதை இவர் தலைமை ஏற்கல. ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சி இருக்குது. இந்த ஆரம்பக்கட்ட எதிர்ப்பு நம்ம நிறுவனத்துக்கு இவர் மூலமாக தான் வந்துச்சு. இவர் அதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்து நம்ம பாமகவோட ஸ்ரீநிதியோட சேர்ந்து தான் கூட்டு சதி செஞ்சுருக்கிறாருங்கிறதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அவர் தான் வந்து நம்ம உறுப்பினர்களையே வந்து புகார் கொடுக்கறதுக்கு மூலாதாரமாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து சென்னையை மையமாக கொண்டு நம்ம நிறுவனம் இயங்கிட்டு இருக்கும்போது இது 1/7 ஆரம்பித்தப்போ வெப்லிங் விட்டாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப் மூலமாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது அதனுடைய படற்கை பரிணாமமாக வந்து 12/11/2021 செயலியை வடிவமைச்சிட்டாங்க சாஃப்ட்வேர் டீமு. அதுக்கப்புறம் செயலியே லான்ச் பண்ணியாச்சு. செயலி வழியாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பொருள்களை பொறுத்தவரையில் 2 பொருள்கள் தான் வந்து இவங்க வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து ஃபேஸ் கேர் பேக்கு, 2வது ஹெர்பல் கேப்சூலு. படிப்படியாக வந்து பொருள்களை வந்து நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு R&D ஒரு குழுவே இருக்குது, R&D சர்ச்னு சொல்லுவார். R&D டீம்லேயே நாங்கள் 300 பொருள் இலக்கு நிர்ணயித்தோம் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக இலக்கு நிர்ணயிச்சு ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒன்றொன்னா வந்து நாம் அந்த 2 மாநிலங்களிலிருந்து இந்த நம்ம நிறுவனத்துக்கு பொருள்கள் வரும். ஒன்று புதுச்சேரி, இன்னொன்று இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசத்தில் ஒரு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தமே நம்ம நிறுவனம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு. அது வந்து பழைய உறுப்பினர்களுக்கு தெரியும்.
இப்படி படிப்படியாக 89 பொருள் 90 பொருள் வந்துருச்சு. இன்னும் 12 பொருள் இப்போ இருக்குது லான்ச் பண்ணுறக்கு. அந்த அளவுக்கு வரும்போது இந்த கோவை ஸ்டாலினுங்கிறவருக்கு ரொம்ப பொறுக்க முடியல. அவர் வந்து இந்த அசோக் சிரண்டியோட சேர்ந்துட்டு தான் இந்த வேலையும் செஞ்சுருக்காரு. ஜூன் 4ஆம் தேதி அது கூட நம்ம எப்படி சொன்னார், இப்போ 19 நிறுவனத்துடைய வழக்குனா 20 மீது வழக்குனா 19/2/2024 வந்துருச்சு வழக்கு. ஆனால் அதை வந்து இன்னும் வந்து சிக்க விட்டு பெரிய குற்றமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உறுப்பினர்களையே வந்து புகார் கொடுக்க வைக்கணும்னு சொல்லி புகார் கொடுக்க வச்சாங்க. அது என்ன காரணம்னா, இப்போ இந்த 19/2/2024 பதியப்பட்ட வழக்கில் நீதிமன்ற பொருள்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிச்சு. ஒன்றும் சொல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐஎஸ்ஐ முத்திரை தரமாக இருக்குது. அதே மாதிரி செயலி செக் பண்ணி பார்க்கும்போது கேஒய்சிங்கிற ஆப்ஷன் இல்லை. அதில் நேம் இருக்குது, பான் கார்டு இருக்குது, கேஒய்சிங்கிற ஆப்ஷன் கிடையாது. இந்த ரிசர்வ் பேங்க் என்ன வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லிக்கின்னா, இந்த மாதிரி மணி ஏன் அப்படின்னு ஆன்லைனில் பண்ணுறவங்க வெப்லிங் மூலமாக பண்ணாலும் சரி, செயலி வடிவமைச்சு பண்ணாலும் சரி, சர்வீஸ் கொடுத்து அதில் ப்ரொமோஷன் இன்கம், பொருள் வாங்க வச்சு விற்க வச்சு ஒரு இன்கம், ப்ரொமோஷன் இன்கம் இந்த மாதிரி கொடுக்குறவங்க எல்லாமே வந்து இந்த வாலெட்டில் அவனோட கமிஷன் ஆட் ஆகுது. அதை வந்து பேங்க்கு அந்த ஏர்ன் பண்ணுறவங்க எடுப்பாங்க, வித்ட்ரா போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கேட்டகரி பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க்குடைய கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் பேங்க் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்க ஒரு வெப்லிங்கில் ஒரு செயலியில் அப்படின்னா, நீங்கள் அந்த கேஒய்சிங்கிற ஆப்ஷனை உட்புகுத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். அதனால தான் வந்து அந்த நீதிமன்றம் 19/2/2024 பதியப்பட்ட வழக்கு விசாரித்து வந்த கோவை நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேஒய்சி ஆப்ஷனை உடனடியாக இல்லாமல் இருக்குது, நீங்கள் உடனடியாக பணம் போடுறது நிறுத்துங்க, கேஒய்சி ஆப்ஷனை கொடுத்ததை பணம் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அதன் அடிப்படையில் 16/3/2024 நிறுத்தினது. அதை வந்து ஜூன் 4 சரி பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் சிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து உறுப்பினர் கூட்டிகிட்டு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அதுவும் பெண் உறுப்பினர்களாக. அதை கூட மே 31 எம்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்முடைய நிறுவனத்தையே வந்து இருக்கிற உறுப்பினர்களையே கூட்டிகிட்டு போய் நம்ம நிறுவனத்தின் மேல் பழி போடணும், பொய் புகார் கொடுக்க வைக்கணும், இந்த கேஒய்சி ஆப்ஷன் பீரியடில் பணம் போடாமல் இருந்தியா, எலெக்ஷன் பீரியடில் பணம் போடாமல் இருந்தோம் இல்லையா, ப்ரமோஷன் தொகை வழங்காமல் இருந்தோம் இல்லையா, அதனால் இவங்களை சிக்க வச்சா ஆகணும் அப்படிங்கிற அந்த கோவை ஸ்டாலினுடைய முழு முயற்சி. அவங்க தான் அந்த 5 பேர்த்த அரேஞ்ச் பண்ணி அந்த மாவட்ட செயலாளர் அசோக் சிரநிதி பாமக அவர்களும் சேர்ந்து செய்த செயலையும் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். சில பேர் நினைக்கலாம், இவன் என்னமோ கதை விட்றா, ஏன் இதெல்லாம் தேவையில்லாத சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ புதுசாக ஜூன் மாதம் 24 இணைஞ்சு ஒரு பர்ச்சேஸ் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணதோட சரி, ப்ரொமோஷன் இன்கம் ஒன்று கூட எடுக்காமவங்களுக்கு அவங்க நொந்து நூலாக போயிருப்பாங்க. உண்மையாக அவங்க டீம் தரப்பு சொன்னாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. அதனால் அதுக்கு ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விசாரித்து பார்த்துக்குங்க. மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி நம்முடைய நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து ஸ்டோரு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 9 மாநிலங்களில் வளர்ச்சி நிலைக்கு வந்தாங்க. அதை வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, அஸ்ஸாமு, டெல்லி, புதுடில்லி, உத்தரப்பிரதேசத்தில் தான் நம்ம இந்திய தலைமையகம் இருந்தது. லக்னோவில் வந்து கோமதி நகர் டைமண்ட் சிட்டியில் தான் இருந்துச்சு. அங்கிருந்த பங்கு தொகை எல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 1000 ஸ்டோர்கள் வச்சுருந்தாங்க. 89 பொருள்கள் வந்து விட்டுருந்தாங்க மார்க்கெட்டில். அதையும் வந்து நம்ம உறுப்பினர்களே வந்து ஸ்டோர் எடுத்து நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி க்ரோன் நம்பராக இருந்தால் தான் ஸ்டோர் எடுக்கணும்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் நம்பராக இருந்தாவே ஸ்டோர் எடுக்கலாம் அப்படின்னு எலிஜிபிள் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளது ஃபேஸ் கேர் பேக் மட்டும் இல்லை, ஹெர்பல் கேப்சூல் மட்டும் இல்லை, முடக்கத்தான் சேமியா, வல்லார சேமியா, ஆவாரம்பூ சேமியா, குப்பைமேனி சோப்பு, வெள்ளிக்கீரை டேப்லெட்டு, அருகம்புல் ஊறுகாய், வல்லார தொக்கு, பூண்டு இட்லி பொடி, இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம நிறுவனம் செயல்பட்டு இருக்கும்போது சென்னையில் மைவி3 ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு விளம்பரங்களை மட்டும்தான் வந்து ப்ரொமோஷன் இன்கமாக கொடுத்தாங்க. 2 பொருள் தான் இருந்துச்சு. இப்போ படிப்படியாக வளர்ச்சி நிலையை எட்டும்போது நீ எப்படி மீடியா பிரைவேட் லிமிடெட்னு வச்சுட்டு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவ அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சென்னையிலேருந்து அவர் மைவி3 ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு மாற்றிட்டார். சரிங்களா? ஆனால் ஜிஎஸ்டியோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஜிஎஸ்டிலாம் விடாமல் கட்டியிருக்காரு. 1/7 31/5 வரைக்கும் 65 கோடி கட்டியிருக்காரு. சில பேர் உனக்கு எப்படி தெரியும், நீ பார்த்தியாங்குவாங்க. இது வந்து நான் சொல்ல கிடையாது. முதல் தகவல் அறிக்கையில் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிக்கிறாங்க. அவங்க சொன்னது. நீங்கள் போய் வழக்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க. முதல் தகவல் அறிக்கையில் அவங்க விசாரித்தவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு. விசாரணை அதிகாரி வந்து அனைத்தும் சரியாக இருந்தாலும், அதாவது பதிவு சான்றிதழ் சரியாக இருந்து சரியாக வந்து அவங்க வருமான வரி கட்டி ஜிஎஸ்டி கட்டியிருந்தாலும் சம்பந்தப்பட்ட உரிய அமைப்புகளிடம் அனுமதி பெறாமல் இயங்கியதுங்கிறதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க.
ஸோ இஓடபிள்யூகிட்ட இந்த அறிக்கையை சமர்ப்பித்து நம்ம திருவண்ணாமலை எஸ்பிஓ மாதிரி அனுமதி வாங்கலைங்கிறது ஒரு குற்றமாக சொல்லலாம். ஆனால் அது பெரிய குற்றமாக இருக்க முடியாது. ஏன்னா இவங்க மக்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏமும் நம்ம நாட்டில் லீகல் தான். பான்சீஸு பிரமிட்ஸ் மட்டும்தான் இல்லீகல். அது என்னங்கிறத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து கட்டாயமாக நம்முடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நிறுவன இயங்கின நாள் முதல் வெப்லிங்காக இருந்தாலும் சரி, 12/11/2021 அதுக்கப்புறம் செயலியில் ஒர்க் பண்ண நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து அந்த ஆப்பில் நம்மளுக்கு இஷ்யூ ஏற்பட்டால் அதற்கு உண்டான தொகையை வந்து அடுத்த நாளே வந்து அவர் ஆட் பண்ணிடுவார். அதற்கான காரணத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம செயலியில் ஏதாவது வந்து பேக்எண்டில் ஒர்க் இருந்துச்சுன்னா, அல்லது வெப்சைட் மூலமாக பண்ணுறவங்களாக இருந்தாலும் வெப்சைட்டில் ஏதாவது பேக்எண்டில் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை வந்து நிப்பாட்டிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இவங்க அப்படியே வந்து செய்கிறதுனால சில இஷ்யூ ஏற்படும். அதையும் காரணமாக சொல்லி தெளிவாக சொல்லிடுவார். அதே மாதிரி வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் அதையும் தெளிவாக சொல்லிடுவார். அதே மாதிரி புயல், மழை, இயற்கை சீற்றங்கள் அப்போ வந்து ப்ரமோஷன் இன்கம் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். ஆனால் 5லிருந்து 1800 வரைக்கும் இன்கம் கிடச்சிருக்குது. அப்படி சொன்னபடி கரெக்டாக அவர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல நிர்வாகம் பண்ணவர், நல்ல முறையில் அவர் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றினார். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி நம்முடைய நிறுவனத்தை மைவி3 ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தை வந்து மார்க்கெட்டிங்காக ஆனதுக்கப்புறமா தொழில் முனைவோரை வந்து குறைந்த நாட்கள் அதிகமான தொழில் முனைவோரை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி பிஎஸ்எஸ்ன்னு சொல்லி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த அமைப்பு? பாரத் சஞ்சார் சமித் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அந்த அமைப்பு மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சிறந்த தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அது ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே உருவாக்கப்பட்டது. அந்த பிஎஸ்எஸ் பாரத் சஞ்சார் சமிதிங்கிற அமைப்பின் மூலமாக குறைந்த காலத்தில் சிறந்த தொழில் முனைவோரை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்கான விருதும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ வந்து இவங்க எம்எல்எம் மூலமாக தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விருதை கொடுத்துருப்பாங்களா? இதையும் நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டோர்கள் மூலமாக எக்ஸ்பிரி ஆனது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேறு பொருள் கொடுக்குறாங்க. எந்த நிறுவனமாவது இப்படி வேறு பொருள் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அது கிடையாது. இப்போ நடைமுறையாக இருக்கக்கூடிய வியாபாரத்துக்குமே நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு நவீன முறையில் வியாபாரத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். அவர் சொன்னதெல்லாம் வந்து சரியாக தான் செஞ்சுருக்கிறாரு. 2024 வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்களில் புயல், மழை, இயற்கை சீற்றத்தின் போது கிட்டத்தட்ட 6 நாட்கள் அவர் வந்து இலவசமாக ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவே 5 ரூபாயிலிருந்து 1800 ரூபா வரைக்கும் அவர் இந்த ப்ரமோஷன் இன்கம் இலவசமாகவே கொடுத்தவர். செயலி ப்ராப்ளமாக இருந்தப்போ இலவசமாகவே கொடுத்தவர். சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி எஸ்சி ப்ரமோஷன்லேயுமே SC3 SC4 அதுக்குண்டான அந்த தொகையும் ஆட் ஆயிரும். அதுக்குண்டான அந்த எக்ஸ்ட்ரா அந்த தொகை பொருளும் கிடச்சிரும். அதையும் வந்து ஒரு நாட்கள் தாமதமானாலும் அதையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ 2024 வந்து 2025 ஜனவரி 1 அவர் சொன்னார், நாங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லி நிறுவனத்தை இயக்கிறதுக்கு முயற்சி கொண்டு வருவோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஏன் பேசலைன்னா, அதாவது கேரளாவிலையும் இந்த மாதிரி புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்தாலும் ஒரே வழக்கு தான் எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அது அவர் வந்து கைது வண்டியாக அவர் பெருசாக அதை பண்ண முடியாது. பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. தொடர்ந்து அதவே வந்து நாடு முழுவதும் கொடுத்தாலும் அவர் எல்லா இதுலேயும் வந்து ஆஜராகிட்டு இருக்க முடியாது. அனைத்தும் ஒரே இடத்துலையே விசாரிங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு அந்த யூடியூப் சவுக்கு சங்கர் வழக்கவே முன்னுதாரணமாக சொல்லலாம். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூருக்கு இஓடபிள்யூவா பதிவு பண்ணி அந்த பெண்கள் உறுப்பினர்கள் கொடுத்த வழக்கை இஓடபிள்யூக்கு விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு இல்லைங்களா? அதை கூட வந்து அவர் கோயம்புத்தூருக்கே மாற்றி கோயம்புத்தூரில் தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து கோயம்புத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை அந்த நீதிமன்றம் தான் விசாரிச்சுட்டு இருக்குது. அதாவது முதலீட்டாளர்கள் நலன் சட்டங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த நீதிமன்றம் தான் இதை விசாரிச்சுட்டு இருக்குது. எம்டி அவர்கள் 23/1/2025 அப்புறம் ஒரு பேப்பரில் அறிக்கை கொடுத்துருந்தார். அந்த தேதியில் முறைப்படி சந்திச்சுட்டு இருக்குது. யாரும் வந்து எங்களை கேட்காம எதுவும் தகவல் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் தவறாக சொல்லி அது பாதிக்கப்பட்டால் அவங்க தான் பொறுப்பு, அவங்களுமே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு. அதுக்கப்புறம் அவர் எந்த தகவலும் கொடுக்கலனா நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் எதுவும் செய்யக்கூடாது. முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி பேசுகிறக்கோ
அல்லது அவங்க வந்து நீங்கள் ஃபண்டு ரிலீவ் பண்ணி நீங்கள் போடுங்க, இது வரைக்கும் 161 பேர் தான் இருக்கிறாங்க, அதை 2.5 கோடி தான் இருக்குது, 2 கோடி 21 லட்சம் சொல்கிறத இருக்குது பாதிக்கப்பட்டவங்க, இனி யாரும் புகார் வரல அப்படின்னு சொல்லி அந்த 71 பேருமே எம்டி மாதிரி மாதம் ஒரு முறை கையெழுத்து போடுற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ ஏதோ 71 நபர்கள் வந்து வாரம் இருமுறை மாதம் இருமுறை ஆஜராகிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. சரியான தகவல் உர்ஜிதம் செய்யவில்லை, அது தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேங்க. எம்டி அவர்கள் மாதம் ஒரு முறை கையெழுத்து போட்டால் போது விசாரணை நீதிமன்ற அதிகாரி முன்னால் அப்படிங்கிற உத்தரவு வரும்போது அப்புறம் வந்து எடுத்து சொல்லி சரியாக தான் இருந்திருக்கிற ஆரம்பத்திலிருந்து நீங்கள் சொன்ன விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைக்கிற மூலமாக எடுத்து சொல்லி சட்டத்தை படியெல்லாம் மேற்கோள் காட்டி சொன்னோம்னா நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணால் 1161 பேருக்கு 2 கோடின்னு சொல்கிற போக மீதி 18 கோடி அக்கௌண்ட்டில் இருக்குது. இதை கூட கிண்டல் பண்ணுவாங்க கமெண்ட்டில், நீ பார்த்தியா இருக்கான்னு. இது நான் சொல்ல முதல் தகவல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் போய் வேணும்னா டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்களும் நிறுவனத்தில் இல்லாதவங்களை வந்து தப்பாக கமெண்ட் பண்ணி குழப்பி விட்றதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி நம்முடைய வழக்கில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்படி தெரிஞ்சும் நீ தெரியாமல் போல் நடிக்கிறாங்களோ அப்படிங்கிறத பற்றி கூட நம்மளுக்கு தெரியல. அது ஏன் தான் அப்படி புரளியை கிளப்புறாங்களோங்கிறது தெரியல. நிறுவனம் 33 மாதம் மிக சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருந்தது. அந்த கேஒய்சிக்கு 60 நாள், அந்த 60 நாளுக்கு அப்புறமும் மீண்டும் அவர் சிறை செல்லும் வரைக்கும் அவர் தொகையை போட்டார் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இருந்தாலும் குழப்புறாங்க. அதே மாதிரி தொய்வு ஏற்பட்டாலும் இயங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான அமௌண்ட் அடுத்த நாளே கொடுத்தவங்க, இயற்கை சீற்றங்கள் அப்பவும் கொடுத்தவங்க. இப்படி எல்லாம் இருந்தும் இதை வந்து தவறா இன்னும் இந்த ஆடியோவை முழுசாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ஆடியோவை எனக்கு அனுப்பி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும்னு நினச்ச வேட்டைக்காரன் சகோவுக்கு மிக்க நன்றி. வேட்டைக்காரன் சகோ, இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். நெகட்டிவாக கமெண்ட் போடுற, பாசிட்டிவாக கமெண்ட் போடுற எல்லாருக்குமே இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.